ஏய் நானா நானா தானா சரியே இல்ல. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ எப்படி இருக்கு? ஸோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்குங்க. ஸோ கூடவே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க, ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க அடாப் எஃபெக்ட்ஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நான் இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்டதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் நான் எதுக்காக சஜெஷன் பண்ணுறேனாக்கா, உங்களால் ஹெச்டியாக குவாலிட்டியாக வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நம்ம டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நான் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ப்ரீஷீட் லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணும்போது சில எரர் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து பண்ணாக்க நேற்று வந்து பண்ணாக்க நான் வீடியோ வந்து பண்ணாக்க டீட்டெயிலாக அதில் வந்து பண்ணாக்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதை பார்த்து கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னாக்க, இப்போ ரீசண்டாக வர்ற எல்லா வருஷங்களும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி தான் லிங்க்கு க்ரியேட் ஆகுது. ஸோ பழைய லிங்க்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஓல்டு வெர்ஷனில் தான் க்ரியேட் பண்ண முடியுது. அதுலேயும் இப்போ வர வந்து பண்ணாக்க அந்த லிங்க்கும் சில ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாமல் போகுது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ அவங்க அப்டேட் கொடுக்க நம்மளும் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ பழையவே நாம் பிடிச்சிருந்தோங்கனாக்கா திடீர்னு எப்பயாவது கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் லிங்க் வந்து பண்ணாக்க நான் இப்படி தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு தான் வந்து பண்ணாக்க நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணாக்க போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இடக்க கஷ்டமாக இருக்குனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா நான் மிஸ்டாமில் நம்மளோட போஸ்ட்டில் வந்து பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டாக வந்து பண்ணாக்க நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஈஸி தான், பட் அது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபான் வந்து பண்ணாக்க நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். அதை டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்புட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து பண்ணாக்க சொல்லியிருக்கேன். ஸோ இல்லை எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக எப்படி இன்புட் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க ஃபாண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாமா? இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எது நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கட்ட இந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. வந்துட்டு அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேர்ள் அண்ட் பாய் பிக் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். இதில் தான் இந்த பிக்குக்கு பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், எந்த கஷ்டமே இல்லை. ஜஸ்ட்டு கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட் அந்த பாய் பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த கலர்ஃபுன்ற கூட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேஜ் பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பிரச்சனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சா? இப்போ என்னுடைய விரலால் மூவ் பண்ணி என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நான் அசைன் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பண்ணாக்க ஆடிச்சு பயோட பிக்கு. ஸோ அதுக்கு மேலே கேர்ள் பிக் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே கலெக்டர் கூட்டு ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கேர்ளோட பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெசன்ட் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஜஸ்ட் இது ஆடிடும். இதுவும் அதே மாதிரி ஜஸ்ட்டு உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடுச்சா? அவ்வளோதான் கேஸ், எப்படி ஈஸியாக தான் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ஸோ பட்டனை கிளிக் பண்ணி கீழே சூட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணி ஸ்பீட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.